பொங்கு தமிழ் 2025. தமிழ் மக்களின் அபிலாசைகளை கேட்காமல் இலங்கையின் ஒற்றை ஆட்சிக்குள் எம்மை உட்படுத்திய பிரித்தானிய அரச குடும்பத்திடமும் அதன் அரசாங்கத்திடமும் மற்றும் சர்வதேச நாடுகளிடமும் சர்வதேச கண்காணிப்பின் கீழ் பொது வாக்கெடுப்பை நடாத்த கோரி எதிர்வரும் நவம்பர் 9, 2025 ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணி முதல் பிற்பகல் 1 மணி வரை மெல்பர்ன் மாநகரின் பெடதேசன் சதுர்க்கத்தில் ஆஸ்திரேலிய தமிழ் பல்கலைக்கழக மாணவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டு அனைத்து மக்களின் பங்களிப்புடன் பொங்கு தமிழ் எனும் மாபெரும் மக்கள் எழுச்சி நிகழ்வு நடைபெற உள்ளது. உலகிலேயே சிறையுண்டு அடிமைப்பட்டு போய் கிடக்கும் தமிழராகிய நாம் எமது இன விடுதலைக்கு ஒன்றாய் அணிதேள்வோம். இவ் எழுச்சி நிகழ்வுக்கு அனைத்து தமிழர்களும் குடும்பத்தோடு வருகை தந்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்றுமாறு அன்போடு அழைக்கின்றோம். நன்றி. மக்களில் இருந்து மக்களுக்காக. திமுக தரப்பிலிருந்து பல ஆட்கள் தனிப்பட்ட முறையில் விஜயை பற்றி எவ்வளவு கேவலமெல்லாம் பேசிருக்காங்க. நான் என்னென்ன பேசினேன் அதுதான் குற்றம்னு இப்ப எஃப்ஐஆர்ல போட்டிருக்காங்களோ இதை அப்படியே அப்ப திமுக பேசு. இந்த ஆட்சியில் கமிஷன்லாம் போட்டு அது ரிப்போர்ட் வந்து குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்ப நீங்க கமிஷன் போடுறதுல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். குப்பண்ணன் கமிஷன், அந்த கமிஷன் என்ன முடிவு சொல்லிச்சுங்க கடைசி? அதுக்கப்புறமா அந்த அதிகாரிகள் பண்ண தப்புன்னு தான் சொல்லுச்சு. இந்த ஆட்சியில் கமிஷன்லாம் போட்டு அது ரிப்போர்ட் வந்து குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்ப நீங்க கமிஷன் போடுறதுல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஒரு காலத்திலேயே நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கலையே. 16 வயசு ஒரு பெண் குழந்தை வாயிலே துப்பாக்கி சுட்டான், உலகத்துக்கே தெரியல. இது தப்புன்னு நான் பேசியிருக்கேன். அது குற்றம்னு சொல்லிட்டா அவங்களை சுட்டது நியாயம் ஆகும். இந்த கமிஷனும் ஆகாது, இந்த கமிஷனும் ஆகாது. ராவணா பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவணா நலவிருங்களுக்கு வணக்கம். அரசியல் ஆடுகளம் ராவணா வலைகளில் மதிப்புக்குரிய திருச்சி வேலுசாமி அவருடைய வாழ்க்கையில், அரசியல் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு விடயங்கள், அந்த அனுபவங்களை தொகுத்து ஒரு புத்தகமாக கொண்டு வரும் முயற்சியாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருந்தோம். இடையில் கொஞ்சம் நிறுத்தியிருந்தோம், மீண்டும் அதை நம்ம தொடர்றோம். ஐயாவை சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம். வணக்கம். நிறைய விடயங்கள் நம்ம பேசியிருந்தோம். நிறைய புதிய புதிய அனுபவங்கள், புதிய புதிய சம்பவங்களாக தான் நீங்கள் சொல்லிட்டு இருந்தீங்க. எக்கச்சக்கமான பேர் அதை பற்றி பேசியிருந்தாங்க. ஒன்று புது தகவலாக இருக்கிறது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் எப்போ காங்கிரஸ் கட்சிக்குள்ளே இணையிறீங்க, எப்போ ஒரு முதல் வழக்கு சந்திக்கிறீங்க? ஏன்னா அது சுவாரஸ்யமாக இருக்கும் கேட்க. அதாவது நான் உன்னை மனம் திறந்து சொல்கிறேன், ஒன்றும் ரகசியம் ஒன்றும் இல்லை. போற்றுவார் போற்றட்டும், புடிவாரி தூற்றுவார் தூற்றட்டும், ஏற்ற ஒரு கருத்தை என் மனம் ஏற்பின், நில்லேன் அஞ்சேன். இது கண்ணதாசன் சொன்னது. அது எனக்காகவே சொன்னதான் நான் எடுத்துக்கிறேன். நான் முதல்ல காங்கிரஸ்காரனாக காங்கிரஸ்குள்ள வரல, அந்த உண்மையை நான் ஒத்துக்கிறேன். சரி. என்னுடைய இளம் வயதுல மறக்க மாட்டேன், 54 இறுதி அல்லது 55 துவக்கமா இருக்கும். எனக்கு வயசு ரொம்ப சின்ன வயசு, ஒரு 5 வயது தான். அப்போ நான் என்னுடைய கிராமத்துல இருக்கிற போது எங்க ஊர்ல இருக்க சட்டை போட்டு போறதே அப்பெல்லாம் ரொம்ப அபூர்வம். ஊர்ல இருக்க பெரிய சில பேர் பெரிய மனுஷங்களாம் சட்டையை போட்டு அப்படியே பரபரப்பா ஏதோ போயிட்டாங்க. என்னமோ நடக்குது, எனக்கு புரியல. அப்புறம் யாராவது முதல் மந்திரி வர்றாரு ஏதோ பேசிக்கிறாங்க. எனக்கு அதுவும் என்னன்னு தெரியாது. அந்த கிராமத்துக்கு, ஆமா கிராமத்துக்கு இல்ல, பக்கத்து ஊருக்கு வர்றதா பேசிக்கிறாங்க. எனக்கு புரியல அது என்னன்னு. அந்த நேரத்துல அம்மாவுடைய சித்தி பையன் ஒருத்தர், அவருக்கு அப்ப ஒரு 25-30 வயசுக்குள்ள இருக்கும். அவர் என்ன பாக்குறாரு, பார்த்துட்டு டேய் தம்பி முதல் மந்திரி வர்றாரு வர்றியாடா அப்படின்னு எனக்கு எதுவுமே தெரியாமலேயே தலையாட்டுறேன். உடனே அவர் என்ன பண்றாரு, சைக்கிள்ல பின்னால கேரியர் கூட கிடையாது, முன்னால இருக்க ஃப்ரேம்ல உட்கார வச்சு, எங்க ஊருக்கு பக்கத்துல ஒரு சின்ன கிராமம், அந்த ஊர் பேரு இனுங்கூர்னு பேரு. இப்ப கொஞ்சம் ஊர்ல பெரிய ஊரா இருக்கு. அப்ப ஒரு 50-60 வீடு தான் இருக்கும். அந்த ஊர்ல அநேகமா பிரைமரி ஹெல்த் சென்டர்னு நினைக்கிறேன். அதை ஆரம்பிக்கிறதுக்கான ஒரு அடிக்கல் நாட்டு விழாவுக்கு முதலமைச்சர் வர்றாரு. போகும்போதே கூட்டம் ஆரம்பிச்சது. அவர் என்ன பண்றாரு, அவர் தோள் மேல என்ன உட்கார வச்சு, தோ பாரு அங்க நிக்கிறாரு அவர் தான்றாரு. எனக்கு அப்ப இருந்த மனோநிலையில அவரை வித்தியாசப்படுத்தி பார்க்க தெரியல. மிக சாதாரணமாக எங்க கிராமத்தில் இருக்கிற பெரியவங்க,
எங்க பெரியப்பா எங்க தாத்தா இந்த மாதிரி எங்க ஊர்ல இருக்கவங்க பெரியவங்க எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி மிக சாதாரணமா அவர் இருந்தாரு. என்னமோ முதல் மந்திரி சொல்றாங்க, என்ன நம்ம ஆள் மாதிரி இருக்கிறாரு இப்படின்னு நினைச்ச உடனே அந்த முதல் பார்வையிலேயே அவர் யாரு என்ன அவருடைய குணாதிசயம் என்னன்னு தெரியாமலே என் மனதுக்குள் அவர் ஆட்சி செய்ய ஆரம்பிச்சார். இதுதான் உண்மை. அவரை புரிஞ்சுக்கிட்டு தான் ஆதரிச்சேன்னு கூட நான் சொல்ல மாட்டேன். இது இப்படியே போகுது. கொஞ்ச காலத்துல உயர்நிலை பணி போனதுக்கு அப்புறமா எனக்கு வெளி உலகம் தெரியுது. என் மனதிற்குள்ளே காமராஜ் என்கின்ற அந்த மாமனிதன் உருவம் படிஞ்சு அது மட்டும் அப்படியே மனதுக்குள்ள வேற ஆளா நினைக்காம குடும்ப உறுப்பினரை போல ஒரு எண்ணம் என்னை அறியாமலே மனசுல வந்துச்சு. நான் காங்கிரஸ் பத்தி பேசுறது இல்லை. இப்படியே போகும்போது 67ல நான் உயர்நிலை பள்ளியை முடிக்கிறேன். அப்பதான் காங்கிரஸ் கட்சி முதல்ல தோக்குது. தோல்வின்னு வந்த காதல கேட்கிற போது கூட எனக்கு பெரிய பாதிப்பு இல்லை. காமராஜர் தோற்றாருன்னு கேட்ட உடனே எனக்கு என்னன்னே தெரியல. என்னை அறியாமலே ஏதோ எங்க வீட்டுல ஒரு சோகம் நடந்தது போல மனசுக்குள்ள ஒரு பாதிப்பு வந்துச்சு. எனக்கு முழு விவரம் தெரியாமலே அப்படி ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்பதான் திரும்பி அவருக்கு ஆதரவாக நிற்கணுங்கிற ஒரு எண்ணம் வருது. அந்த காலகட்டத்துல தோற்று விட்ட பிறகுதான் நிறைய இளைஞர்கள் வந்து காமராஜர்கிட்ட இணைஞ்சாங்க. அது ஒரு அதிசயமான விஷயம். பொதுவாக இளைஞர்கள் இப்பெல்லாம் நீங்க சொன்னாக்க இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கு நான் சொன்னா பெரிய பிரமிப்பா இருக்கும். இளைஞர்கள் அரசியலுக்கு வருகிற போது அதிகாரத்தில் இருக்கிற கட்சியில் இணைக்க தான் விரும்புவாங்க. ஆனா தமிழ்நாடு வரலாறுலேயே அதிகாரத்தை இழந்து ஆட்சியை துறந்ததற்கு பின்னாலே காமராஜ் தோத்துட்டார் சொன்னதுக்கு பின்னால ஒரு பெரிய இளைஞர் பட்டாளம் அவரோடு சேர்ந்தது. அவர்களில் நானும் ஒருவன் சாதாரணமா அப்படி அவரோட சேர்ந்தேன். அதற்கு பின்னால் 68ல எங்க கிராமத்துடைய காங்கிரஸ் கட்சியுடைய தலைவராக இருந்தது எங்க சொந்த சித்தப்பா, எங்க அப்பாவுடைய தம்பி. அப்ப மெம்பர்ஷிப்ல நான் இப்ப 8னாவோ என்னமோ நினைக்கிறேன் மெம்பர் உறுப்பினர் கார்டு. அது கையெழுத்து போடும்போது இப்ப சொன்னா பல பேருக்கு புரியாது. காங்கிரஸ் அந்த ரசீது கொடுக்கும் போது பின்னால காங்கிரஸ்காரன் கதர் சட்டை அணிய வேண்டும், சாதி மத நிறுவனங்களில் உறுப்பினராக கூடாது, மது அருந்த கூடாது, இப்படி ஒரு 5-6 இருக்கும். இப்படி எல்லாம் இருந்தாலும் அவன் காங்கிரஸ்ல மெம்பர் ஆகலாம். அப்ப ஆமா, இப்ப அதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. சரி, அப்படி மெம்பர் ஆனேன். ஆனாலும் அதுக்கு தீவிரமா நான் செய்யல. அந்த காலத்திலேயே நான் உயர்நிலை பள்ளியிலேயே கூட நான் பேச தொடங்கினேன். அதுக்கு ஒரு காரணம் இங்க இருக்க தமிழ் ஆசிரியர் ஒருத்தர் நான் ரொம்ப துடிப்பா இருப்பதை பார்த்து நான் நல்லா பேசுவேன்னு அவரால் நினைச்சுக்கிறார். அவர் பேர் திருநாவுக்கரசு ஒரு தமிழ் ஆசிரியர். ஒரு பேச்சு போட்டி நடக்குது தமிழ் சங்க கட்டடத்துல. அதுக்கு வரும்போது கிளாஸ்ல எல்லாரையும் வச்சுக்கிட்டு யாரோ ஒரு பையனை அனுப்புங்கன்னு கேட்கும் போது, டேய் நீ தாண்டா போடா நம்ம ஜெயிப்படா இந்த போட்டியை பேர சொல்றாரு. எனக்கு பேச தெரியாதுன்னு சொல்ல கூச்சம். எல்லாரும் கொடுங்கன்றானுங்க. நானும் வேற வழி இல்லாம போனேன். எனக்கே சிரிப்பா இருக்கிறதால உண்மையை அப்படியே சொல்லிடுறேன். நான் மறைச்சு போயிருந்தேன். நான் என்னமோ தயார் பண்ணிட்டு போறேன் பேசணும்னு. மேடைக்கு போய் நின்ன உடனே முன்னால இருக்க மக்கள் எல்லாம் பார்த்த உடனே எனக்கு பேச்சு வரல. அன்பிற்குரிய என்ன சிரிச்சேன், திரும்பி அன்பிற்குரிய என்ன திரும்பி சிரிச்சேன். எல்லாரும் பாக்குற 3வது அன்பிற்குரிய அடுத்த வார்த்தை எனக்கு வரல. வணக்கம்னு கீழே வந்துட்டேன். இதுதான் என்னுடைய முதல் பேச்சு. சரி, இப்ப நினைச்சு பாக்குறேன். முதல் பேச்சுல அன்பிற்குரியங்கிறத தாண்டி 2வது வார்த்தை கூட பேச முடியாதனா குறைந்தபட்சம் ஒரு 4000 பொதுக்கூட்டங்களா நான் பேசியிருக்கேன். தொடக்கம் எப்படி இருந்திருக்கு பாருங்க, எப்படி துவக்கம். அதனால நான் சொல்ல வருவது, யாருக்கும் நமக்கு இந்த திறமை இல்லைன்னு நினைக்க வேண்டியதில்லை. நீங்கள் முயன்றால் எதை வெற்றியடைய முடியும் என்பதற்கு நானே ஒரு சாட்சிங்கிறதுக்காக இளைஞர்களுக்காக இதை நான் சொல்றேன். முடியும் என்றால் முடியும். அதற்கு பின்னால் தான் நான் பேச தொடங்குறது. இப்படி வருகிற போது 71 தேர்தல் வருது. அந்த தேர்தலில் தான் முழுமையாக மேடையில கட்சி மேடைகள்ல தீவிரமா பேசினேன். அப்படி பேசுகிற போது எங்கள் சொந்த ஊர்ல நான் மிக கடுமையான ஒரு விமர்சனம் வச்சேன். அப்ப எங்க ஊரு வந்து குளித்தலை போலீஸ் ஸ்டேஷனுக்கு உட்பட்ட ஊர். அந்த குளித்தலை போலீஸ் ஸ்டேஷன்ல இன்ஸ்பெக்டர் ஒருத்தர் பெரிய ஜாண்டி ஃபிகர் பெரிய மீசையெல்லாம் வச்சிருப்பாரு இன்ஸ்பெக்டர். அப்பெல்லாம் போலீஸ்காரங்களை எதிர்த்து பேசணும் என்ன வராது. அது கூட அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும். இவங்க கேஸ் கொடுத்தது எனக்கு தெரியாது. ஒரு பெரிய வேன்ல வருது போலீஸ் பெட்டாலியன். என்னத்துக்காக அந்த கேஸ் கொடுத்தாங்க, என்ன பேசுறீங்க, என்ன பேசுனது சரியா மறந்து போச்சு. ஆளுங்கட்சியை எடுத்து கடுமையா பேசினேன். இந்த வார்த்தையில் துல்லியமா எனக்கு நினைவில்லை. 71 சரிங்க. வந்த உடனே அந்த நேரம் பார்த்து நான் இங்க வெளியில பசங்க கூட பேசிட்டு இருந்தேன்.
என்ன வயசு இருக்கும் ஐயா அப்ப உங்களுக்கு? அப்ப 71 20 வயசு இருக்கும். சரி. அந்த வரும்போது ஒருத்தன் ஓடி வந்தான். என்ன இங்க உட்காந்து பேசிருங்க, என்னன்னு கேக்குறேன். இந்த ஊரை விட்டு ஒதுங்கி ஒரு இடத்துல பேசியிருந்தேன். போலீஸ் வந்து உங்க அப்பா எல்லாம் மிரட்டிட்டு இருக்காங்க, நீ இங்க உட்காந்துருக்க. என்னடா நீ என்னவோ நீங்க என்ன கூட்டத்துல பேசினேன், அதுக்காக வந்து உங்க அப்பாட்ட அங்கிருந்து வர்றேன். வந்து பார்த்தா எங்க அப்பா ரொம்ப அப்பாவி மனுஷன், யார்ட்டையும் சத்தம் போட்டு கூட பேச மாட்டாரு. போலீஸ் வேன்ல அவர் உட்கார்ந்துருக்காரு. உட்கார்ந்து என்னன்னு கேக்குறேன். அவர் போயிடுறாங்கிறாரு. எனக்கு எதுவுமே புரியல. அதுக்கப்புறம் இங்க தெரிஞ்சது, நான் பேசுனதுக்கு என்ன தேடி வரும்போது இல்லைன்னு சொல்றேன், நீ வேன்ல ஏறுன்னு சொல்லிட்டாங்க அப்பாவை. இது என்னால தாங்கிக்க முடியல. என்ன போலீஸ்ல ஏற சொல்லியிருந்தா சிரிச்சுட்டே இருப்பேன், அடினா கூட அதை பத்தி கண்டுக்க மாட்டேன். ஆனால் எங்க அப்பாவை போலீஸ் வேன்ல ஏத்துனது என்னால ஜீரணிக்கவே முடியல. உடனே திரும்பி பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் ஊரே பார்த்து பயந்துட்டு இருக்கு. ஊர்ல கிராமம் தானே எல்லாரும் கூட்டி நிக்கிறாங்க. அறிவு கட்டவனே, பேசுறது நான் தான்டா, அவரை ஏன்டா மேடம் உட்காந்து இப்படியே பேசுறீங்க. எனக்கு அதாவது நான் என்னை மறந்துட்டேன். அந்த ஆத்திரமும் கோபமும் அந்த ஆள் ஆடி போயிட்டான். ஊரே மிரண்டு போய் நிக்குது, நான் ஒரு சின்ன வயசு பையன் இப்படி பேசுறேன்னு. அதுக்கப்புறமா முதல்ல இறக்கடா கீழே, உடனே கீழே இறங்கிட்டாங்க. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உடனே சமாதான பேச்சுவார்த்தை. இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருக்காரு. ஊர்ல இருக்க திமுக ஒன்றிய செயலாளர், கிராமத்துல கிராம கமிட்டி தலைவர், இவங்க எல்லாம் வந்து முன்னால பாய் விரிச்சு போட்டு உட்கார்ந்து இருக்காங்க. காங்கிரஸ் சார்பில் ஊர்ல இருக்க பெரிய மனுஷன் எல்லாம் விட்டான், என்ன மட்டும் தான் கூப்பிடுறாங்க. நான் இங்க இருந்து போறேன், பார்த்தா அந்த இன்ஸ்பெக்டர் உட்கார்ந்து இருக்காரு. முன்னால எல்லாம் இவங்க பெரிய மனுஷன் எல்லாம் கீழே பாய் போட்டு உட்காந்துருக்கான். போனே பக்கத்துல, டேய் ஒரு சேர் எடுத்து வரான்னு பக்கத்துல போட்டான். திமிரா அப்படி உட்காந்துக்கிட்டேன். அதுதான் முதல் எனக்கு வந்த மாற்றம். சரி, அண்ணன் மறக்கவே மாட்டேன். அதுல ஒப்பந்தம் எல்லாம் கையெழுத்து போட்டு, சமாதான ஒப்பந்தம் கையெழுத்து போட்டு வெளியே வரணும். என்ன பேசி சமாதானம் நடந்தது? என்ன இனிமேல் இந்த மாதிரி தாக்குதல், ஒருத்தர் தனிமற்ற தாக்குதல் வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, அவர்கள் பேசாம இருந்தால் நான் பேச மாட்டேன், அவங்க பேசினா நான் பேசுவேன் அப்படின்னு சொல்லி அதான் ஒப்பந்தம். வெளியே வரும்போதுதான் ஒரு பெரிய ஆபத்து என்னன்னா, ஒரு கார்ல விளம்பரம் பண்ணிட்டு வர்றாங்க. அது என்னன்னு கேட்டா, சேலத்துல ஊர்வலம் போகிற போது ராமர் சிலைக்கு மேல செருப்பு வீசினாங்கல்ல, அதை கண்டிச்சு ஏதோ இது வருது, விளம்பரம் பண்ணிட்டு வர்றாங்க. வந்தோடனே அப்படி நிறுத்துறேன், யாருமே மைக்கில கார்ல சொல்லிட்டு வந்தோடனே இந்த ஆத்திரத்துல அப்படியே நின்று அந்த மைக்கை வாங்கிட்டு வெளியே நின்று கித்தாப்பா பொதுக்கூட்டத்துல பேசுற மாதிரி நான் இஷ்டத்துக்கு அட்டாக் பண்ணி பேசினேன். யார பேசுறீங்க? ஆளுங்கட்சிய. அப்ப திமுக தான் ஆளுங்கட்சி பேசணும். அப்பதான் எனக்கே தெரியுது இப்படி எல்லாம் என்னால பேச முடிகிற நம்பிக்கையா வருது. ஊர்ல இருக்கிற அவ்வளவு பேரும் அப்படியே அதிர்ச்சியில பாக்குறான். போலீஸ் பெரிய பெட்டாலியன் வந்து நிக்குது, அவங்களுக்கு முன்னாலே இப்படி எல்லாம் பேசுறான்டான்னு. ஆக எனக்கு அந்த துணிச்சலை உருவாக்கிய அந்த காவல்துறை அதிகாரிக்கு, அவரை கொண்டு வந்து மிரட்ட வைத்த அவர்களுக்கு நான் இன்றைக்கு நன்றி கடன். திமுகவுக்கு நன்றி கடன் சொல்லுங்க. அதுக்கு அப்புறமா தான் காலேஜ்ல சேர்றேன். காலேஜ்ல சேர்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறமே எனக்கு இந்த நம்பிக்கை வருவதற்கு கல்லூரியில வந்ததுக்கு பின்னால சில பேச்சு போட்டி. அதான் முதல் வழக்கு. அது முதல் வழக்கு. என்னுடைய நேர காலேஜில் சேர்ந்த உடனே அந்த காலேஜ்ல நான் தான் முதல் காலேஜ் யூனியன் சேர்மன், முதல் மாணவர் பேரவை தலைவர். அது என்ன கல்லூரி? உருமு தனலட்சுமி கல்லூரி. அது அப்பதான் ஆரம்பிச்சு, முதல் வருஷம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. பியூசி ஆரம்பிக்கிறாங்க, அடுத்து டிகிரி ஆரம்பிக்கிறோம். நான் போய் சேர்றேன். முதல் மாணவர் பேரவை தலைவர் தான். இப்பதான் 50 ஆண்டுகள் நடந்துருச்சு. அதில் ஒரு ஆச்சரியம் என்னன்னா, இது ஒண்ணு இந்தியாவில யாராவது ஒரு கல்லூரி ஆரம்பிச்சு முதல் மாணவர் பேரவை தலைவரா வந்தவன் அந்த கல்லூரியுடைய பொன்விழா நடக்கிற போது அதுல கலந்துருக்கானா? இல்ல. நீங்க பிரதமர் இந்தியா பிரதமரை கேட்டா 10 பேரை சொல்லிடுவீங்க, ஜனாதிபதி யாருன்னு கேட்டா 10 பேரை சொல்லுவீங்க. இதை கேட்டா யாரும் பதில் சொல்ல முடியாது. இது ஒண்ணு யாருக்கும் கிடைக்காத அந்த ஒரு பேர். 50 வருஷம் கழிச்சு பொன்விழா நிகழ்ச்சியில நான் இப்ப கலந்துருக்கிறேன். இதெல்லாம் இயற்கையான கிடைத்த கொடைகள். அப்போ வருகிற போதுதான் சிதம்பரம் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில உதயகுமார் மாணவன் தாக்கப்படுகிறது, மாணவர் போராட்டம் வருது. அந்த நேரத்தில் அதுக்கு அடுத்து கொஞ்ச நாள்லயே திருச்சி கிளை விடுதி சம்பவம் தான் வருது. அது மிகப்பெரிய போராட்டமாக உருவெடுக்குது. இல்ல, அந்த உதயநிதி மாணவர் விஷயம் தான் நடந்தது, அதை கொஞ்சம் சொல்லுங்க, இந்த தலைமுறைக்கு தெரியணும். அப்புறமா கிளை விடுதிக்கும் வருவோம், அதை சொல்லுங்க. என்னன்னு கேட்டா, நீங்க ஒண்ணு அதாவது நீங்க சரியா சொன்னீங்க. அண்ணாமலை என்ன நடந்துச்சுக்கிறதே இப்ப இருக்க பல பேருக்கு தெரிவதில்லை. இதையும் சேர்த்து சொல்லிட்டா தான் புரியும்.
அதற்கு முன்னால் காமராஜர் முதலமைச்சராக இருக்கும்போது இங்க இருக்கிற யூனிவர்சிட்டி இல்ல, ம். உஸ்மானியா பல்கலைக்கழகத்துல அவருக்கு டாக்டர் பட்டம் கொடுக்கறதுக்கு அவர் கேட்கிறாங்க. ம். அப்ப காமராஜருக்கு அவர் சொல்றாரு, இதெல்லாம் படிச்ச பெரிய படிப்பாளிகளுக்கு கொடுக்க வேண்டியதுப்பா, நீங்க எனக்காக பதவியில இருக்கேன்னு இதெல்லாம் கொடுத்து அந்த டாக்டர் பட்டத்தினுடைய மரியாதையை கெடுத்துறாதீங்க. அவர் நினைச்சிருந்தா குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டில் இருக்க எல்லா யூனிவர்சிட்டியும் டாக்டர் பட்டம் வாங்கிக்க கூடாதா? வேணான்ட்டார். அவருக்கு பின்னாலே இவர்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பின்னால அப்ப முதலமைச்சராக இருந்த நம்முடைய முன்னாள் முதல்வர் கருணாநிதி அவர்கள் அவர் இன்ஃபுளுன்ஸ் பண்ணி சிதம்பரம் அண்ணா யூனிவர்சிட்டியில டாக்டர் பட்டம் வாங்கணும்னு வரும்போது அங்க இருக்கிற மாணவர்களுக்கு இவர் என்ன பெருசா படிச்சுட்டாரு, இவருக்கு டாக்டர் பட்டம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்து இவருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அதை பற்றி கவலைப்படாம ஒரு அடக்குமுறையோட இங்க போறாரு. போகிற போது இந்த இளைஞர்கள் தானே என்ன செய்யறோம்னு தெரியாம அதை இவரை கேலி பண்றவர் ரொம்ப கடுமையா எதிர்த்து அடக்குமுறை வந்தோடனே இன்னும் ஆத்திரத்தோடும் கோபத்தோடும் பண்ணும்போது ஒரு நாய்க்கு மேல டாக்டர்னு எழுதி ஒட்டி வச்சு விரட்டி விடுறாங்க. அதுல இவங்க ரொம்ப கோபமாயிடுறாங்க. கோபமான இந்த மாணவர்கள் மீது தடியடி நடக்குது. தடியடி நடக்கிற போது பயந்து ஓடுற நேரத்துல அங்க இருக்கிற நீச்சல் குளத்துல இந்த உதயகுமார் மாணவன் விழுந்துடுறான். அவனுக்கு நீச்சல் தெரியாது. திரும்பி கரைக்கு வர்ற போது போலீஸாருக்கு அது புரியாம கரையில வர்றதுக்கு திரும்பி வர்ற இடத்துல இங்க இருந்து அடிச்ச உடனே வேற வழி இல்லாம உள்ள போய் தண்ணி குடிச்சு செத்து போயிடறான். அதுதான் பெரிய பிரச்சனையா வருது. அந்த கொடுமை என்னன்னா இன்னைக்கு பல பேர் பேசுறான என்னென்னவோ, அவன் இறந்த உடனே இந்த மாணவன் இறந்து போயிட்டான், அவங்க இந்த ஊருக்காரன் இந்த செய்தி வந்த உடனே அப்ப செஞ்சாங்க பாருங்க. அதிகாரத்தில் இருக்கிறவன் நினைச்சான் தான் என்கிட்ட அகந்து இருக்கிறவன் எப்படி எல்லாம் செய்வாங்கிறதுக்கு இன்னைக்கு இல்ல அன்னைக்கே உதாரணம். என்ன வருஷம் அது அநேகமா 71 தேர்தல் முடிஞ்ச உடனே என்ன நடக்குதுன்னா அந்த உதயகுமார் என்கின்ற மாணவனுடைய தாய் தந்தையரையே கூட்டு வந்து சவமாக கிடக்கிற மகனுக்கு முன்னால வச்சு இவன் என் மகன் அல்லன்னு அவங்கள சொல்ல வைக்கிறாங்க. சொல்ல வைத்ததற்கு 2 பேர் காரணம். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்ப நான் சொல்ல வர்றது ஜிவி நாராயணன் ஒரு டிஐஜி, இன்னொரு இப்ப ஆர்டிஓவா இருக்கிறார், அவர் பேர் தியானேஸ்வரன், உங்களுக்கு தெரியும். அதற்கு பின்னால ஐஏஎஸ் வந்து பெரிய லெவலுக்கு வந்து ஜெயலலிதா காலத்துல டாமின் சேர்மனா இருந்து ஆட்டி படைத்தார்ல அந்த தியானேஸ்வரன். இதைத்தான் நான் சொல்ல வர்றேன். அதிகாரத்தில் இருக்கிறவர்களுடைய ஆசையோடு எப்படி வேணாலும் நீங்க இருக்கலாம், அதற்கான தண்டனையை ஒவ்வொருத்தரும் பெறுவாங்கிறது இந்த 2 பேரே உதாரணம். இப்படி ஒரு கொடுமையை தாய் தந்தையை வைத்து இதனுடைய மகன் இல்லைன்னு செத்து கிடக்கிறவனை பார்த்து அழக்கூட முடியாம செய்திருக்க காரணம் இருந்தாங்கல்ல, அந்த 2 பேருமே தன்னுடைய கடைசி காலத்துல பெராலிஸ் அட்டாக் வந்து கைகால் இழுத்துக்கிட்டு சாப்பிட முடியாம நிக்க முடியாம நடக்க முடியாம தவிச்சாங்க என்பது வரலாறு. அதனால இப்ப இருக்கிற அதிகாரிகளும் யோசிக்கலாம், ஆட்சியாளர்கள் ஆதரிக்கலாம், உங்களுக்கு சுகம் கிடைக்கலாம், சந்தோஷப்படலாம், ஆனா அதை தாண்டி ஒரு தெய்வம் நின்று கொள்ளும் என்று எப்பவோ சொன்னது எனக்கு இப்ப தெரியுது, நடந்திருக்குது. அதனால மனசாட்சிக்கு விரோதமாக தங்களுடைய லாபத்திற்காக சில சலுகைகளுக்காக ஆட்சியில் இருக்கிறவர்கள் செய்கின்ற தவறுகளுக்கு துணை போகின்ற அதிகாரிகளுக்கு இன்றைக்கு இல்லாவிட்டாலும் கடைசி காலத்தில் அதற்கான தண்டனையை அனுபவிப்பார்கள். இதை இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன். எழுத படிக்க தெரியாத அந்த காலத்திலே கிராமத்துல ஒரு பழமொழி உண்டு, இப்ப யாருக்கும் சொன்னா புரியாது, நான் சின்ன வயசுல கேட்டிருக்கேன். ஒவ்வொருத்தன் வாழ்ந்த வாழ்க்கை அவன் சாவுலதான் தெரியும்பாங்க. வாழ்ந்த வாழ்க்கை சாவுல தெரியும். அப்ப என்னன்னு புரியல. அது என்னன்னு கேட்டா இப்பதான் பேசிட்டு இருந்தாரு, போயிட்டாரா? இப்ப உதாரணத்துக்கு எங்க வீட்டுல எங்க மாமனார் அவரு பேசிக்கிட்டே இருக்க, ராத்திரி டிவி பார்த்துட்டு இருக்கிறாரு. எங்க அக்கா பக்கத்துல 10 மணி ஆனோடனே தூங்க, ஏமா தூங்கிட்டு இருக்கு, நீ போ, எனக்கு ஒரு தூக்கம் இல்லைன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன், நீ போய் படு அப்படின்றாரு. எழுந்து போய் படுத்து அவருக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு போய் படுத்தாரு. காலையில் எப்பவுமே 4 மணிக்கு எடுக்கிறவர் ஒரு 5 மணி ஆன உடனே எந்திரிக்கல. எங்க அக்கா போய் காஃபி எடுத்துட்டு போயிருக்கு. தட்டி எடுப்புனா உயிரில்ல, தூக்கத்திலே போயிருக்கு மாதிரி. ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். அவர்ல இருந்தே நான் புரிஞ்சுக்கிட்டது, அவருக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, முதல் நாள் அவரை கண்ணாபனான்னு ஒருத்தன் திட்டிருப்பான், அவரை மரியாதை குறைவோட பேசியிருப்பான். அடுத்த நாள் போகிற போது அவனுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, அவன் கூப்பிட வேண்டியதில்லை, இவனா போய் என்னப்பா அப்படி நடந்து போச்சா இப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு வெள்ளந்தியான மனிதர். அவருக்கு படிப்பெல்லாம் கிடையாது. ஆனால் படிப்பு இல்லாவிட்டாலும் மற்றவர்கிட்ட யாருமே எந்த வன்மமும் இல்லாம அவர் கண்ணுக்கு முன்னாலும் ஒரு தப்பு யாராவது பாதிக்கப்பட்டாலும் போய் அவர்கிட்ட கேட்கறது. இந்த மாதிரி அவர் சாவுது.
இன்னொருத்தர் நான் பேரு சொல்லக்கூடாது, எனக்கு உறவினர் தான். வாழ்க்கையில அவருக்கு செல்வாக்கு இருக்கான்னு பாக்குறவன் எல்லாம் பழி வாங்கிட்டு இருந்தார். கடைசி காலத்துல பார்த்தா 2 வருஷமா அவரால் நடக்க முடியாம நொந்து போய் செத்தார். இதுல இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் நமக்கு தண்டனை இப்ப இருக்கிறவங்க கொடுக்க வேணாம், கடைசி காலத்துல வரும். அப்புறம் ஒவ்வொருத்தரையா பாக்கணும். நீங்க யார வேணாலும் நினைச்சுங்க. காமராஜருக்கு என்ன நடந்துச்சு? வைரவா வாழ்ந்தார், போனார், எல்லாம் முடிஞ்சு போச்சு, லைட் ஆனேன்றாரு. முகத்தை துடைக்கிறத பார்த்தா வித்தியாசமா நினைச்சு வெளியே போய் போன் பண்ணி டாக்டர் ஜெயராம வர்றாரு, 10 நிமிஷத்துல வந்துடுறாரு. தொட்டு பார்த்தா அவர் இறந்து போய் 10 நிமிஷம் ஆகுறாரு. அடுத்த செகண்ட் ஒரு உயிர் போயிடுச்சு. வரலாற்றில் என்ன, யானோ அரசன் யானே கல்வன் சொன்னா அப்பவே உயிர் போயிடுச்சு பாண்டிய மன்னனுக்கு. இதுதான் வாழ்க்கை. வாழ்ந்த வாழ்க்கை சாவலதான் தெரியும், சாவுற வகையில் தெரியுமா. அதனால் இந்த வாழ்கிற காலத்துல தான் இந்த திமிரோடு செய்யற தவறு செய்யறவனுக்கெல்லாம் கடைசி காலத்துல நொந்து சாவாங்கிறதுக்கு இப்படி பல உதாரணம் இருக்கு. அதெல்லாம் இங்க மனசுல இருக்கிறதுனாலதான் முடிஞ்ச அளவுக்கு நம்ம தப்பு பண்ணக்கூடாது அப்படின்ற நோய்க்கு ஓடுறோம். சில பேருக்கு அது புரியறது இல்ல. சில பேரை நம்ம பார்த்துக்கிறோம், அந்த மாதிரி நொந்துதான் போனாங்க. இப்ப 2வது வழக்கு எப்ப கல்லூரி, அது முடிஞ்ச ஒரு கல்லூரி வந்த உடனே என்ன நடக்குன்னா, அந்த கிளைசாசல் போராட்டத்துல உச்சகட்டம் வரும்போது ஏன் போதான நேரம் நான் அந்த காலேஜில் படிக்கல, அடுத்த காலேஜ் சேர்மன் தான். இந்த மாதிரி இருக்கிறாங்க. வேடிக்கை பாருங்க, சென்ட் ஜோசப் காலேஜில் படிச்சவர் தான். இப்போ ஒன்மேன் கமிஷன் இங்க நடந்துச்சா சென்னையில, ஜஸ்டிஸ் ராஜேஸ்வரன் அப்ப சென்ட் ஜோசப் காலேஜ் படிச்சாரு. இன்னொரு ஒன்மேன் கமிஷன் இப்ப போட்டுக்க அருணா ஜெகதீசன், அந்த ஜெகதீசன் அப்ப நேஷனல் காலேஜ் படிச்சான். நாங்கெல்லாம் அப்பவே நண்பர்கள். அந்த பாடம் இப்ப பார்த்தாலும் ராஜேஸ்வரன் சிரிச்சுட்டே சொல்லுவாப்ல, தலைவா நீ என்ன வேணாலும் இருக்கலாம், ஆனா ஒரு காரியத்தை மறக்கவே முடியாதுப்பா. இந்த காலேஜ்ல இந்த கூட்டம் போட்டு ஒரு 2000 பசங்க நின்ன போது ஒரு சைக்கிள் நிக்க வச்சு அந்த கேரியர் மேல ஏறி நின்னுகிட்டே 1/2 மணி நேரம் பேசினப்ப இப்போ அதை சொல்லுவாப்புல. அந்த நேரத்தில் நான் வெறித்தனமான என்னுடைய பேச்சு இந்த போராட்டத்துக்கு ஒரு பெரிய வலிமை. கிளைவாஸ்டல் கலவரம்னு சொல்லுவாங்க. கிளைவாஸ்டல் கலவரம் எதுக்காக ஏற்கனவே ஒரு முறை பதிவு பண்ணியிருக்கிறோம், போக்குல தான் பதிவு பண்ணியிருக்கோம்னு நினைக்கிறேன். அதை ஒட்டி தான் இந்த போராட்டம் நீங்க பண்றீங்க. ஆமா, அதுக்கு அதை ஒட்டி போராட்டம். அது என்ன நடந்தது கிளைவாஸ்டல் இன்னைக்கு நினைக்கும் போது ரொம்ப வேதனை தான். ஒரு பொது வாழ்க்கையில் நேர்மையாளர்கள் இருக்கிற போது எப்படி இருக்கும், தவறானவர்கள் இருந்தா எப்படி இருக்குங்கிறதுக்காக வெளிப்படையா சொல்லிடுவோம், மக்கள் தெரிஞ்சுக்கிட்டு. அந்த கிளை விடுதி என்பது ஃபாதர் எராட்னு ஒருத்தர், நான் மறக்கவே மாட்டேன். ஏன்னா நான் படிச்ச ஹைஸ்கூல் பக்கத்திலே 2 நிமிடத்துல கிராஸ் பண்ணி இந்த ஆகும். பிரிட்டிஷ் காலத்துல கிளைவ் அப்படின்னு சொன்னது காரணமே, அதுக்கு பேரு ராபர்ட் கிளைவ். அவர் பேரை தான் கிளைவ் சாஸ்டல் வச்சது. அவர் ஜெர்மனை சேர்ந்த இந்த ஃபாதர் எராட்டு அதிலே இருந்து வார்டனா இருந்து கடைசியில அந்த போராட்டம் வந்த உடனே அந்த இயக்கத்துல இறந்து போயிட்டார். அங்கேயே இருந்தவர். அதுல உயர்நிலை பள்ளியில் படிக்கிறவங்க, கல்லூரியில் படிக்கிறவங்க எல்லாமே இருப்பாங்க. எவ்வளவு பேர் இருப்பாங்க சுமார்? ஒரு 100 பேர் வரலும் இருப்பாங்க. அவ்வளவு பெரிய இடம் அது. அதுல இருந்து தெப்பக்குளம் முன்னால, தெப்பவருடைய வடதுக்கு படக்க இருக்கக்கூடிய கரை, அதை ஒட்டி சின்ன சந்து மாதிரி தான் போவோம். அந்த கடைசியில அதுல கிராஸ் பண்ணி போயிட்டா சென்ட் ஜோசப் காலேஜ் ஹைஸ்கூல் வந்துடும், திருச்சி. ஆமா, அதாவது இங்க இருந்து போனா மேக்சிமம் ஒரு 5 நிமிடத்துக்குள்ளேயே அந்த கல்லூரிக்கு போயிட முடியும். அந்த வழியா போயிட்டு இருப்பாங்க. அந்த நேரத்தில் ஒருவர் அமைச்சராக இருந்தவர் அந்த தெருவில் நடக்கிற எல்லாருக்கும் தெரியும், ஒரு தவறான ஒரு பெண்மணி அந்த தெப்பகுளத்துடைய வடர்கரையில் ஒரு மூலையில அந்த கார்னர்ல அவரு இருந்தாரு. அங்க போகும்போது எல்லாம் ஒரு மாதிரி மொத்த சுடிச்சுட்டு பசங்க போறக்கூடிய அளவுக்கு ஒரு தப்பான பெண்மணி. தமிழ்நாட்டுடைய துரதிர்ஷ்டம், அந்த பெண்மணி மீது மையல் கொண்ட அந்த அமைச்சர் எல்லாருக்கும் முன்னாலே அந்த வீட்டுல தங்க ஆரம்பிச்சார். அதோட இருந்திருந்தா பரவாயில்ல. அந்த குறிப்பிட்ட நாள் என்னன்னா, அந்த அமைச்சர் இந்த வீட்டுல இருக்கிற போது ஒரு நாள் அவருடைய பிறந்த நாள். அன்றைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் திருச்சி வந்திருக்கிறார். பிறந்த நாள் வாழ்த்து சொல்றதுக்கு அந்த வீட்டுக்கு முதலமைச்சர் போறார். முதலமைச்சர் வர்றாருன்னா இங்க போலீஸ் பந்தோபஸ்து நிக்குது, கட்டாயம் இருக்கும். அந்த வழியில போகும்போது இந்த பசங்க சின்ன சின்ன பையங்க, காலேஜ் பையங்களுக்காக புரியும், ஹைஸ்கூல்ல படிக்கிற பையங்களுக்கு அந்த வீடு ஒரு தப்பான வீடுன்னு தெரியும்ல. அந்த வீட்டுக்கு முன்னால போலீஸ்காரங்க இவங்களுக்கு விவரம் தெரியாம போலீஸ்கார மாமான்னு கிண்டல் பண்ணி, சரி, இதில் தான் அவர்களுக்கு முதல் கோபம் வந்தது. கோபம் வந்த உடனேயே போலீஸ்காரங்க முதல்ல தாக்கல. அந்த ஆத்திரத்துல அந்த அமைச்சர் அந்த கட்சியுடைய தொழிற்சங்கவாதிகள் ஒரு 50 பேரை வர சொல்லி அவங்கள்ட்ட இந்த பசங்க போன வந்தவங்க அடிக்க,
அதுல சின்ன சின்ன பசங்களாம் அடிபட்டானுங்க. அதற்கு அப்புறம் தான் முதலாக எதிர்த்து ஒரு போராட்டம் வருது. அந்த போராட்டம் வந்த உடனே அது பெருசா வந்த உடனே அதை அடக்கணும்னு முடிவு வரும்போது கலவரம் அந்த அடக்குவதற்காக அரசாங்கம் தேர்ந்தெடுத்தது வெளியில் அல்ல, அந்த ஹாஸ்டலுக்குள்ளேயே போலீஸ்காரன் உள்ள பூந்து கண்மூடித்தனமா அடிச்சதுல விதி எப்படி விளையாடு பாருங்க. அப்படி அடித்த ஒரு எஸ்ஐ, அவனுடைய கூட பிறந்த கடைசி தம்பி, அந்த ஹாஸ்டல்ல இருந்தவன் முதல் மாடியில இருந்து அந்த அடியில தப்புறதுக்கு மேல இருந்து கீழே குதிச்சு அடிபட்டு கைகாலெல்லாம் உடஞ்ச ஆஸ்பத்திரியில இருந்தான். பல பேர் அடிபட்டாங்க. எஸ்ஐயோட சொந்த தம்பியே. அந்த நேரத்தில் தான் நடந்ததெல்லாம் இப்ப நினைக்கும் போது வேதனையா இருக்கு. அரசாங்கம் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் நினைத்தால் எதையும் செய்ய முடியும். வல்லான் வகுத்ததே வாய்க்கால் மாதிரி இப்ப போடுற மாதிரி அப்பவே ஒரு கமிஷன் போட்டாங்க. நல்ல வேலை ஞாபகம் வருது பாருங்க, கமிஷன்லாம் எப்படி வேலை பார்த்திருக்குன்னு. குப்பண்ணன் இப்ப போடுற மாதிரி அப்ப ஆமா குப்பண்ணன் கமிஷன் போடுறாங்க. அவர் அந்த இடத்தை பார்க்க வர்றாரு. பார்க்க அவர் வந்து அந்த ஹாஸ்டல்ல மேல அங்கங்க திட்டா ரத்தம் இருக்கு. கூட வந்த போலீஸ் அதிகாரி வரும்போது அந்த குப்பண்ணன் சொல்றாரு, ஜஸ்டிஸ் குப்பண்ணன், என்ன அநியாயமா இருக்கு, பசங்க இவ்வளவு ரத்தம் இருக்கு. இவர் சொன்ன வார்த்தை, சாரி மை லார்ட், திஸ் இஸ் நாட் ஹியூமன் பிளட், திஸ் இஸ் கோட்ஸ் பிளட். அதான் ஆட்டு ரத்தம் கொண்டு தெளிச்சு வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. என்ன கொடுமை, மனிதாயமானமே இல்லாத அரக்கத்தனமானது. அப்படி சொன்ன அந்த அதிகாரி கடைசி காலத்துல பெராலிஸ் அட்டாக் வந்து எடுத்துக்கிட்டு இருந்தார். அதான் சொன்னீங்க. இந்த சம்பவத்துக்கு தான் நீங்க கண்டிச்சு, இதை கண்டித்து நாங்க போறது. அப்ப என் மீது பல வழக்குகள் போட்டாங்க. ஒரு கட்டத்துல எங்க தேடும் போதும் அண்டர் கிரவுண்ட்ல போயிட்டோம். எங்களுக்கு அதிர்ஷ்டம் பாருங்க, எங்களுக்கு ஆதரவாக திருச்சி நகரத்தில் இருக்கக்கூடிய எல்லா கல்லூரி, உயர்நிலைப்பள்ளி, ஆறாம் பள்ளி எல்லாம் மூடிட்டாங்க. பஸ் எல்லாம் நிறுத்திட்டாங்க. திருச்சி நகர வரலாற்றிலேயே ஒரு மாதத்துக்கு மேல ஒரு பஸ்ஸே ஓடாம இருந்தது அப்ப மட்டும்தான். ஒரு மாசம். ஆமா, வேற வழியே இல்ல. அரசாங்கத்துக்கு இதை எப்படியாவது சரி செய்யணும்னாக்க மாணவர்களே வந்தாதான் சரியாகும் நிலைமை. இந்த மாணவர்கள நான் தான் முன்னால இருக்கேன்னு என்ன தேடுறான். நான் ஒரு கிராமத்துல ஒரு பெரிய கரும்பு தோட்டம், ஒரு 100 ஏக்கருக்கு மேல இருக்கு, நடுவுல ஒரு சின்ன வீடு எங்க உறவினர் பக்கத்து ஊர்ல. அதுல போய் நான் தங்கும் போது இல்ல முன்னணியில இருந்த 2-3 பேரையும் கூட்டு போய் அங்க தங்கிட்டேன். யாரும் கண்டுபிடிக்க முடியல. கலெக்டர், காங்கிரஸ் கட்சியில ஒரு தியாகி இருந்தார், காமராஜருடைய சிறையில் இருந்தவர், பேர் TS அருணாச்சலம். என்ன கண்டுபிடிக்க முடியல. அவர்கிட்ட கூப்பிட்டு, ஐயா இந்த மாதிரி வேலுசாமின்னு ஒருத்தர் எப்படியாவது வரணையா, அப்பதான் சரி பண்ண முடியும். உடனே அவர் எவ்வளவு பெரிய கிரிமினல், எனக்கு தெரிந்த உறவினர் ஒருத்தர், அவர் வந்து எங்க மாமனாருக்கு ரொம்ப வேண்டியவர், குளித்துறை எம்எல்ஏ அதுக்கப்புறம் வந்தாரு. அவரை கூப்பிட்டு, இந்த மாதிரி உங்களுக்கு வேண்டிய அந்த பையன் இருப்பான, நச்சனூர் பையன், அவங்க மாமா கூட உங்களுக்கு வேண்டியவர், அந்த பையன் எங்க இருந்தாலும் பிடிச்சி கூப்பிட்டு வரணும். அவரு கரெக்டா என்ன கரும்பாட்டில் வந்து பிடிச்சிட்டாரு, கூப்பிட்டு வந்து விடுறாங்க. அப்புறம் கலெக்டருக்கு முன்னால பேச்சுவார்த்தை நடத்தி. நீங்க யாரா இருக்கீங்க? நாங்க ஒரு 4-5 பேரு மாணவர் தலைவர் இருந்தோம். அதுலயும் பாருங்க, தொழிலாளர் சார்பில் 2-3 பேர் கையெழுத்து போடுறாங்க. மாணவர்கள் சார்பில் அந்த கல்லூரி சம்பந்தப்பட்ட அந்த தலைவர் கையெழுத்து போடல, என்கிட்ட மட்டும் கையெழுத்து வாங்க. அதோட ஒவ்வொரு கல்லூரி நிறுவனத்துக்கு முன்னாலேயும் போய் நாங்க பேசணும். அதுக்கப்புறம் தான் முடிஞ்சது. அதனாலதான் எங்க மேல பாப்பு போட்டு 5-6 வழக்கு போட்டாங்க. எல்லா வழக்கும் சரியாயிடுச்சு. இப்ப மறக்க முடியாது, விருதாகர் ரெட்டியார்னு ஒரு பெரிய வழக்கறிஞர், எங்கள்கிட்ட 1 பைசா கூட காசு வாங்காம எங்களுக்காக கேஸ் அவர் தான் நடத்தினாரு. இல்லைன்னா எங்க கதி என்ன ஆகும், ஒண்ணும் பண்ண முடியாது. இதெல்லாம் இந்த பழைய நினைவுகள், அதெல்லாம் இந்த அனுபவங்கள். இப்போது அதை அப்படியே யோசிச்சு பார்க்கணும். இந்த கமிஷன் போட்டா என்ன நடக்கும், நடப்பது எப்படி எல்லாம் அதிகாரம் இருக்கும், ட்விஸ்ட் பண்ணும், அப்படிங்கலாம் பார்க்கும்போது வருத்தமா இருக்கு. இன்னைக்கு அப்படித்தானே போயிட்டு இருக்கு. மக்களுக்கு இதை தெரிய வைக்கணுங்கிறது தான் முன்னாலே இப்படித்தான் இருந்துச்சு, புரிஞ்சுக்கணும். அப்பவும் அப்படிதான் இருந்தது, இப்பவும் அப்படிதான் இருந்தது. அதனால மக்கள் தெளிவா இருந்தா மட்டும்தான் இதுக்கு விமோசனம் கிடைக்கும். கமிஷன் போட்டுருச்சு அப்புறம் என்ன அப்படின்னு யாராவது சொன்னான்னா, ஒண்ணு அவன் முட்டாளா இருக்கணும், இல்லைன்னா திமிரு பிடிச்சவனா இருக்கணும். சரியான அனுபவத்தை இந்த நேரத்தில் 2-3 கமிஷன் ஓடிட்டு இருக்குது. ஆமா ஆமா, நம்ம சொல்றோம் அந்த விஷயத்த. இந்த கமிஷனும் ஆகாது, இந்த கமிஷனும் ஆகாது, ரெண்டும் உதவாத கமிஷன் நிக்காது. சரி, நான் கேக்குறேங்க, நல்ல இந்த கமிஷன் போட்டு அதுல குற்றவாளின்னு சொன்னா வேற நடவடிக்கை எடுத்தாலும் கமிஷன் போடுறதுல அர்த்தம் இருக்கு. இப்ப அரசாங்கம் சொல்லி இருக்குங்க, அருணா ஜெகதீசன் கமிஷன் சொல்லிச்சா கரூருக்கு. இதே அருணா ஜெகதீசன் பேர்ல தான் தூத்துக்குடி பிரச்சனைக்காக கமிஷன் போட்டாங்களா? அந்த கமிஷன் போட்டு இதே அருணா ஜெகதீசன் ரிப்போர்ட் கொடுத்தா, அறிக்கை கொடுக்கிற போது திமுக ஆட்சி வந்துருச்சு.
இவங்க 16 வயது ஒரு பெண் குழந்தை வாயிலேயே துப்பாக்கி வச்சு சுட்டதை ஒரு அதிகாரி பேரை மென்ஷன் பண்ணி சொன்னாங்களா? ஆமா சொன்னாங்க. இவங்க அவங்க மேல நடவடிக்கை எடுத்தாலும் கமிஷன் போட்டதுல அர்த்தம் இருக்கு. ஆமாங்க. இவங்க 3-4 அதிகாரிகள் மேல இந்த குற்றச்சாட்டை சுமத்துறாங்க. அந்த 3-4 பேருக்கும் ப்ரமோஷன் தான் கொடுத்திருக்க ஆட்சி. இந்த ஆட்சி அப்ப குற்றவாளி நான் ப்ரமோஷன், குற்றம் என்னன்னு இது அயோக்கியத்தனம் சொன்னா இப்ப என் மேல கேஸ் போட்டிருக்காங்க. அன்னைக்கு கிளைவ் ஹாஸ்டல்ல உங்க மேல இது சொன்னதுக்காக உங்க மேல ஆமா வேற என்ன எப்படி எப்ப போட்டது? அப்ப நடந்ததுங்க கிளை ஹாஸ்டல் போராட்டம். இப்ப நடக்கிறது இந்த இது தூத்துக்குடி பிரச்சனைக்கு அதை கண்டிச்சு ஒரு பொதுக்கூட்டம் பேசணும். அப்போ அந்த தூத்துக்குடி திருச்சியில பேசணும். அதுக்கு அதிமுக ஆட்சி காலத்துல அதுக்கு ஒரு கேஸ பதிவு பண்ணிருக்காங்க. அதுல என் பேரு கிடையாது, ஒரு 4-5 பேர் இருக்கு. இவ்வளவு நாள் கழிச்சு இப்போ ஒரு 1.5 மாசம் 2 மாசத்துக்கு முன்னால அதுல புதுசா என் பேரை இப்ப புதுசா சேர்த்து என்ன வாடா கோர்ட்டுக்கு நான் சேர்த்துட்டாங்களா? ஆமா சரி வாழ்க வளர்க. அவங்களுக்கு என்ன ஒண்ணு புரியலன்னா கோர்ட்ல போய் நின்னா கூச்சப்படுவான், இவன் அடங்கி போயிடுவான். நான் தான் எதை பத்தியுமே கவலைப்படுறது இல்லையே. கோர்ட்டுக்கு போனா ஊர்ல உள்ள கிரிமினல் எல்லாம் வர்றானா எல்லாரையும் விடுவாங்கடா அரசாங்கம் என்னன்னு அவங்ககிட்ட அங்கே போய் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 1.5 மாசத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்கு. ஆமா இப்ப 2 தடவை போயிட்டு வந்துட்டேன். இப்ப அடுத்த 26ஆம் தேதி இருக்குங்க இந்த வழக்கு சேர்த்து இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்கன்னா என்ன அலைய விட்டா நான் பயந்துருவான். நான் எமர்ஜென்சிலே 52 தடவை கோர்ட்டுக்கு போயிட்டு வந்தேன். சரின்னா சரின்னு பேசுவீங்க, நீ என்ன வேணாலும் பேசிக்க, எப்ப கூப்பிடுறியா வர்றேன். கோர்ட்லயே தப்பா கேட்டா கோர்ட்டுலயே நான் எதிர்த்து பேசுவேன். நீ வேணா அதுக்கு மேல என்ன வேணாலும் பண்ணிக்க. நியாயமா கேட்டா நியாயமா பதில் சொல்லுவேன், தப்பா கேட்டா தப்பா சொல்லுவேன். இல்ல செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த போதும் சரி, அதுக்கு முன்னாடி கலைஞர் அவர்கள் இருந்த போதும் சரி, பிறகு வந்த போதும் சரி, நீங்க எவ்வளோ இடத்துல பேசியிருக்கீங்க. அப்பெல்லாம் அந்த வழக்கு யாரும் போடல. அந்த 2 ஆளுமைகளும் போன பிறகு அந்த அதிமுக அரசு எடப்பாடி காலகட்டத்தில் ஒரு வழக்கு உங்க பேர்ல சேர்க்கிறாங்க. இப்ப இருக்கக்கூடிய இந்த திமுக ஐயா ஸ்டாலின் அவர்கள் திரும்ப உங்க பேரை வந்து சேர்த்து கோர்ட்டு கூப்பிடுறாங்க. எப்படி இருக்கு? எடப்பாடி காலத்துல என் பேர் இல்ல சேர்க்கல, இப்ப இவங்க புதுசா போடுறாங்க. இதுல மக்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டா, நான் என்னென்ன பேசினேன் அதுதான் குற்றம்னு இப்ப எஃப்ஐஆர்ல போட்டிருக்காங்களோ, இதை அப்படியே அப்ப திமுக பேசு, இதே முதலமைச்சர் ஸ்டாலினும் பேசியிருக்காரு, திமுக தலைவர்களும் பேசியிருக்காங்க. நான் பேசுனது குற்றம்னா அவங்க மேல யார் கேஸ் போடுறது? அதான் கேட்கணும். அவங்க பேசுனதுதான் நாங்களும் பேசணும். ஆமாங்க. அந்த 14 பேர் சுட்டு கொலை பண்ண மாட்டாங்கல்ல, அது உண்மையா பொய்யா? உண்மை. 16 வயசு ஒரு பெண் குழந்தை வாயிலே துப்பாக்கி சுட்டான், உலகத்துக்கே தெரியுதுல்ல. இது தப்புன்னு நான் பேசியிருக்கேன், அது குற்றம்னு சொல்லிட்டா அவங்களை சுட்டது நியாயம் ஆகும். ஆமா. இப்ப கமிஷனே இந்த ஆட்சி எப்படி நடக்கிறது என்பதற்கு இந்த வழக்கே ஒரு சாட்சி. அதுவும் உங்களை இழுத்து விட்டுருக்காங்க பாருங்க. ஆமாங்க, எவ்வளவு கொடுமை. கொடுமை இல்ல, அவங்களும் சந்தோஷப்படுங்க. வேற யாரும் மேல போட்டுதான் பாவம் நொந்து போயிருப்பான். நான் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு இருக்கேன். சரி, அந்த கிளைவ் ஹாஸ்டலுக்கு ஒரு கமிட்டி போட்டாங்கன்னு சொன்னீங்கல்ல, குப்பண்ணன் கமிஷன். அந்த கமிஷன் என்ன முடிவு சொல்லிச்சுங்க கடைசி? அதுக்கப்புறமா அந்த அதிகாரிகள் பண்ண தப்புன்னு தான் சொல்லுச்சு. திரும்பி திரும்பி நான் சொல்லுவது, இந்த ஆட்சியில் கமிஷன் எல்லாம் போட்டு அது ரிப்போர்ட் வந்து குற்றவாளின்னு சொன்னதுக்கு அப்புறம் அவங்க நடவடிக்கை எடுத்திருந்தால் இப்ப நீங்க கமிஷன் போடுறதுல மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். ஒரு காலத்திலேயே நீங்க ஒரு நடவடிக்கை எடுக்கலையே, குற்றவாளின்னு சொன்னவங்க விட்டுட்டீங்கல்ல, அவங்களுக்கு ப்ரமோஷன் தானே கொடுத்தீங்க. திரும்பி கரூர்ல நாங்க கமிஷன் போட்டிருக்கோம், திரும்பி எதுக்கு போராடுறீங்க அப்படின்னு கேட்டா, கேட்கிறவன் கேனையனா இருந்தா எரும மாடு ஏரோப்ளேன் ஓட்டும் அப்படின்னு திருக்குறள் முனுசாமி சொன்னதான் ஞாபகத்துக்கு வரும். கமிஷன் போட்டாச்சு, நீங்களா ஏன் பேசுறீங்கன்றாங்க, இது கேட்டா வழக்கு போடுறாங்க. ஆனா அவங்க தரப்புல எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க பேசலாங்க, நீங்க பேசலாமா? விளக்கம் கொடுக்குற பேர்ல அப்படி தப்பே நடக்கலன்ற பேர்ல பைட் எல்லாம் எடுத்து எல்லா அவங்க வேண்டப்பட்ட சேனல் எல்லாம் போட்டுக்குவாங்க. அதாவது நீங்க இந்த நிர்வாகத்துல நடந்த தப்புன்னு சொல்லிட்டீங்கன்னா அது மக்கள் மத்தியில நீங்க ஒரு பெரிய பதட்டத்தை உருவாக்குற பேசணும் அர்த்தம். ஆனா அதுக்குள்ள அந்த திமுக தரப்புல இருந்து பல ஆட்கள் தனிப்பட்ட முறையில விஜய பற்றி எவ்வளவு கேவலமெல்லாம் பேசிருக்காங்க. யார் மேல கேஸ் போட்டிருக்காங்களா? யார் மேலேயும் வழக்கு இல்ல இல்ல. அதனால இது வந்து யாரை பேசுகிறாங்கன்னு வச்சுதான் வழக்கு. அது சரியா தப்பாங்க. கொலை பண்ணா கூட நம்மள கொலை பண்ணிட்டா வழக்கு இல்ல, அவங்க தரப்புல டேனாவே வழக்குதான். ஆமா, கை காலெல்லாம் உடைச்சிடுறாங்க. ஓகே, கை இல்லாமல் இருக்க முடியாது. வணக்கம், என் பெயர் டாக்டர் ஆர் ஸ்ரீனிவாசன், சீனியர் பிசியோதெரபிஸ்ட். இன்னைக்கு எண்ணற்ற நோய்கள்
இந்த ஹெல்த் ப்ராப்ளத்துக்கு அடிப்படையான ஒரு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போதுமான உடற்பயிற்சி இல்லாததும், அந்த உடற்பயிற்சியோட அவேர்னஸ், விழிப்புணர்வு இல்லாததும் தான் காரணம். வலி இல்லாத வாழ்க்கையையும் இண்டிபெண்டான வாழ்க்கையையும் இந்த இயன்முறை மருத்துவத்தின் மூலமாக உறுதி செய்யப்படுகிறது. என்னுடைய நிறுவனமான எஸ் ஹெல்த் கேர் சொல்யூஷன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஃபிசியோதெரப்பி கிளினிக், சாந்தி காலனி, அண்ணா நகர், சென்னையில் 15 வருடங்களுக்கு மேலாக இயங்கி கொண்டு வருது. சென்னையில் பல பகுதியில் எங்களுடைய பிரான்ச்சஸ் இருக்குது. மேலும் இதை தொடர்பு கொள்வதற்கு 9600038046 அப்படிங்கிற எண்ணை தொடர்பு கொள்ளலாம், அல்லது 9150211185 அப்படிங்கிற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். உங்களுடைய ஆலோசனைக்காகவும் அப்பாயின்மெண்ட்டுக்காகவும் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவும் எங்களிடத்தை தொடர்பு கொள்ளலாம். உங்களுடைய சந்தேகங்களை நீக்கிறதுக்காகவும் ட்ரீட்மெண்ட் குறித்த தெளிவான விளக்கத்தையும் நான் உங்களுக்கு வாட்ஸ்அப் மூலியமாக சொல்கிறோம். ஆன்லைன் கால்லையும் எங்கள்கிட்ட அப்பாயின்மெண்ட் இருக்குது. நீங்கள் வர முடியாதவங்க அந்த ஆன்லைன் வசதியை பயன்படுத்தி கொள்ளலாம்.